نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி அமர்வாக இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றப்பட்ட முஸ்லிம்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றப்பட்ட முஸ்லிம்கள் என்று சொல்லும்போது இஸ்லாம் என்று நினைத்து மக்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் அவை நன்மை தராத ஒரு விடயமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் மையப்பொருளாக இருக்கும். அதை அரபியிலே பிதஅத் என்று சொல்வார்கள். பிதஅத் என்ற அந்த வார்த்தைக்கு தமிழில் நூன செயல் அப்படி என்று மொழிபெயர்ப்பு செய்யலாம். நூன செயல் அப்படி என்பது குறைபாடுள்ள செயல் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வார்த்தை மருகித்தான் ஒரு சிலர் பிதஅத்துக்கு நூதன செயல் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே அதன் பெயர் நூன செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் எங்களுடைய இந்த மார்க்கத்துக்குள் இல்லாததை புதிதாக கொண்டு வருகின்றார்களோ அது நிராகரிக்கப்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக வருவது நிராகரிக்கப்படுகிறது என்றால் மார்க்கம் என்ற பெயரில் என்ன வெறும் மார்க்கத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயம் போன்ற ஒன்று வெறும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஜும்மா பிரசங்கங்களோ பயான் நிகழ்ச்சிகளோ நாம் கேட்க போகின்ற போது அரபியிலே ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் தமிழ் உரைக்கு உலமாக்கள் வருவார்கள். அது எந்த ஒரு கொள்கைவாதிகளாக இருந்தாலும் சரி. எல்லா உலமாக்களும் அரபியில இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா அப்படி என்று சொல்லி 2-3 வசனங்கள் ஓதி காட்டி இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ் வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்ததாத்துஹா வ குல்ல முஹ்ததத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضلاலா வ குல்ல ضلالத்தின் பின்னார் என்று சொல்லித்தான் பயான் நடத்துவாங்க. இதை குத்பத்துல் ஹாஜா என்று சொல்வது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிட்டு தான் என்ன ஒரு நிகழ்ச்சியிலையும் பேசுவாங்க. அடிக்கடி திரும்ப திரும்ப அதையே நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளியில ஜும்மாவில் அதைத்தான் சொல்றாங்க, இடையில ஏதாவது பயானண்டா அதைத்தான் சொல்றாங்க என்று சொன்னால் அது அவ்வளவு முக்கியத்துவமானது. நம்முடைய தலைப்பு இதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலாச்சாரத்தில் மிக பின்பற்ற தகுதியான ஒரு கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த கலாச்சாரம் தான். அவர் வழிகாட்டி தந்ததுதான் பின்பற்ற தகுதியானது. இதை சொல்லிட்டு ஓ ஷர்ரல் உமூரி முஹ்ததாத்துஹா, காரியத்திலேயே ரொம்ப கெட்டது என்ன தெரியுமா, மார்க்கம் என்ற பெயரில் பின்னால் வந்தது முஹ்ததாத் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மார்க்கம் என்ற பெயரில் பின்னால் வந்த அனைத்துமே பித்அத் நூன செயல் அப்படிங்கிறாங்க. வ குல்ல பித்அத்தின் ضلاலா, இந்த நூன செயல் எல்லாம் வழிகேடு, வழிகேடு எல்லாம் நரகத்தில் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாத ஒரு செயல் மார்க்கத்திலே குறைபாடுள்ள ஒரு செயல், ஒரு வழிகேடு. இப்ப நம்மகிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. தப்பா செஞ்சிட்டோம், தவறையா செஞ்சிட்டோம், ஸலவாத் ஓதுறது தப்பா, ஃபாத்தியா ஓதுறது தப்பா அப்படி என்று சொல்லுவாங்க.
இப்ப நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு என்ன செய்றாங்க, கற்று தராங்க. அல்லாஹ் அவனுடைய திருமறையில வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை விட்டு தடுத்தாரோ அதை நின்று கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குது. அப்ப திருக்குர்ஆன்லே அல்லாஹ் தஆலா நபி சொன்னதை எடுங்க, நபி சொல்லாத விடுங்க அப்படிங்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த முஹம்மது நபியில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் உத்தரவாதம் தரான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர் மனோய்ச்சி பிரகாரம் பேச மாட்டார், பேசினால் அது வஹியாத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தரான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ, இந்த மார்க்கத்தில் அவர் சொந்த கருத்தை பேச மாட்டார், பேசினால் அவர் இந்த மார்க்கத்தில் அவருடைய சொந்த கருத்தை பேசுவாராக இருந்தால் வலது கரத்தை பிடித்து நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்றும் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தர்றான். அவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகிறான். நாம் சொல்லக்கூடிய கலிமாவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறோம். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்றுதான் நாம் என்ன செய்யறோம், சொல்லி காட்டுறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கிறோம். சூரத்துல் ஜும்மாவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்களில் இருந்த எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த உம்மி நபியாக உங்களுக்கு இந்த தூதரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதி காட்டுவார், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவனுடைய வேதத்தை ஞானத்தை உங்களுக்கு கற்றுத் தருவார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துல் பக்ராவுல 151வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா இவர் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுத் தருவார், ஞானத்தை கற்றுத் தருவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்கிற வசனத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடியவர். அவர் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் பண்றான், அவரை பின்பற்றுங்க என்கிறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாததை கொண்டு வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க. ஏன்னா மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت லக்கும் அல் இஸ்லாம தீனா, இன்றோடு இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, என்னுடைய அருள் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இஸ்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற வசனம் என்ன செய்யப்படுது, இறக்கப்படுது. அரபா மைதானத்தில் ஹிஜ்ரி 2ல் துல்ஹஜ் மாசத்துல 9வது நாள் இறக்கப்படுற இந்த வசனம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் நெருங்குகின்ற போது இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தாரார். அவருடைய மரணத்துக்கு பின்னால இன்னொரு நபி கிடையாது, இல்ல நபிய பாதிங்கிறாங்க, எனக்கு பின்னால இன்னொரு நபி இல்லைங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. ஒவ்வொரு மார்க்க சடங்கு சம்பிரதாயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்து, கொடுக்கல் வாங்கல், திருமணம் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்துட்டாங்க. நவீனத்துவம் வளர்ந்து நாகரிகம் உயர்ந்து காலங்கள் மாறி கிளைமேட்டுகள் மாறினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த மார்க்கம் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அப்படிங்கிறதுனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்படுறாங்க. இந்த காலத்துக்கு இது பொருத்தமில்லை, எங்க படிப்புக்கு இது சரி வராது என்று தட்டி கழிப்பதற்கு இந்த மார்க்கத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் உச்சத்தை தொட்ட எவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே மட்டமாக இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில் அவர்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. எல்லா காலத்திலும், எல்லா தேசங்களிலும், எல்லா மொழிகளிலும், எல்லா மனங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, மாற்றம் கிடையாது. இந்த மார்க்கத்தை மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது, மாற்றுவதற்கு நமக்கு அனுமதியும் கிடையாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தந்ததனால் தான் அவரை நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அல்லாஹ்வின் தூதர். தூதுத்துவம் என்பது அல்லாஹ்விடமிருந்து செய்தியை கொண்டு வந்து அதை நமக்கு சொல்லி தந்து வாழ்ந்து காட்டி விட்டு போவது, அதுதான் தூதுத்துவம். செய்தியை மட்டும் தந்து விட்டு போவது போஸ்ட்மேன் வேலை. அவனுக்கு உள்ள லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அட்ரஸுக்கு தந்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனா தூதுவர் என்பவர் அப்படி அல்ல. ஒரு வெளிநாட்டு தூதுவர் இலங்கை வருகிறார் என்றால் அந்த தூதுவரிடம் ஹக்கு வேறு ஆணி வேறு அத்தனையும் கேட்டால் பதில் சொல்லக்கூடிய ஒருவர் தான் தூதுவராக வருவார். ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டால் அவரே அதை எல்லாம் தீர்த்து விடுவார். அவர்தான் தூதுவர். அல்லாஹ்வுடைய தூதுவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரே நமக்கு மார்க்கத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயங்களையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் அவருக்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
எல்லா விஷயங்களையும் சொல்லித்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு நமக்கு இவர் ஹஸரத் தந்தார், தலைவர் சொல்லி தந்தார், ஊரின் மரபுகளாக இருக்கிறது, மக்கள் எல்லாம் சொல்லி தந்து விட்டார்கள், இது செய்தால் என்ன தப்பா, இது குறையா என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த மார்க்கம் இருக்காது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், மாற்றமே கிடையாது என்பதனால் தான் இன்று வரைக்கும் உலகத்திலே எல்லா மக்களும் ஒரே மார்க்கத்தை சரியாக பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே தோன்றிய மதங்கள் எல்லாம் மதத்தை சொல்லுவ தந்த மனிதர்களையே கடவுளாக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம். மதத்தை சொல்ல தந்து வந்தவன் கடவுளாகிறான். காலப்போக்கில் அவனை கண்ணியப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவனை மதித்து மகானாக்கி மகான் கடவுளாகி கடவுளிடம் போய் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்துக்களிடத்திலே வள்ளல் பெருமான் அப்படி என்கிற ஒரு மகான் இருந்தார். அந்த வள்ளல் பெருமான் என்பவர் தான் மதத்தை சொல்லி தந்தவர். அவர் சொன்ன ஒரு பாடல் எல்லா இந்துக்களுக்கும் தெரிந்திருக்கும். அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்திடி என்ற என்னை இங்கனம் அனுப்பினனே பெருமானே அருளாளா அப்படி என்று அவர் சொன்னார். அதாவது அகத்தே வெளுத்து கருத்து புறத்தே வெளுத்து மனசு வலுதாகி வெளித்தோற்றம் அழகாகி இருக்கக்கூடிய இந்த மக்களை தகத்தே திருத்தி அவர்களை நல்லபடி திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்திடி என்று இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்திடு என்றுதான் என்னை கடவுள் அனுப்பினான் என்று சொல்ல வந்த ஒரு மகான். கடவுளிடம் இருந்து மக்களை திருத்த வந்தேன் என்று ஒரு தூதுவராக ஒரு நபியாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு மகான் அவர் சொன்ன வார்த்தையை கவிதையாக வைத்துக்கொண்டு அவருக்கு சிலை வைத்து கடவுளாக்கி விட்டார்கள் இந்தியாவிலே. அவர் வள்ளல் பெருமான் என்று இன்றும் போற்றி புகழ்கிறார். அப்ப கடவுளாக வந்து இன்றைக்கு மக்களிடத்திலே அலையக்கூடிய அதிகமானவர்கள் கடவுளிடம் இருந்து வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவரை இயேசுவே என்று கடவுளாக வணங்குகிறார்கள். இப்படித்தான் இந்த மார்க்கத்தில் மனிதர்களுடைய கருத்து திணிக்கப்படுகின்ற போது மார்க்கம் உருக்குலைந்து உருமாறி மாற்றப்பட்டு விடுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் சிலை வைக்கவில்லை, அவருக்கு இன்னும் உருவப்படம் வரையவில்லை. அவர் பெயரிலே கேலி சித்திரம் எழுதியதற்கு உலகமே எதிர்த்து நின்றது முதலில் டென்மார்க்குக்காக. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் உள்ளதுதான் சரி, இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம். நம்முடைய இஷ்டத்துக்கு நேரம் இருக்கிறது என்று சுபஹு தொழுகை 3ஆக 4ஆக மாற்றிவிட முடியாது. நம்முடைய இஷ்டத்துக்கு நேரம் இருக்கிறது என்று மகரிபை இன்னொன்றாக கூட்ட முடியாது. நல்லா தானே இருக்கிறோம், இன்றைக்கு தூக்கம் பெறவில்லை என்று சுபஹுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஒரு தொழுகையை உருவாக்க முடியாது. புதிதாக வந்த ஒரு ஹஸரத் நாம இன்னைக்கு வந்து மகரிபுக்கு குனுத்தோதுவோமே அப்படி என்று ஒன்றை உருவாக்குவோரா? இல்லை. அப்ப இன்றைக்கு மக்கள் நினைத்து மார்க்கத்தை மாற்ற முடியாது. ஏன் மக்களை விட மாட்டாங்க? ஏன் ஹஸரத் இப்படி ஒரு ரக்காத்தை கூட்டினீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. இல்ல பரவாயில்ல தானே, என்ன பரவாயில்ல, நபி இப்படி சொல்லலையே அப்படின்னு நம்ம மாற்றி கேட்கிறோம். இதே விஷயத்தை எல்லாத்திலையும் கேட்டா நம்ம மார்க்கத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் மக்களிடத்துல வந்திருக்காது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக வருவது தவறானது அப்படிங்கிறத நாம் அடித்து சொல்றோம். மக்கள் திருப்பி கேட்கிறாங்க, மௌலிது ஓதுறது பித்அத் அப்படி ஒன்று இல்லை, சலவாத்து ஒன்று 100 தரம் ஓதுறது 10 தடவை ஓதுறது சலவாத்து நாரியாண்ட உருவாக்குறோம் அப்படி இல்லை, கூட்டு துவாங்கிறது ஒன்று இல்லை, இப்படியான ஒன்று இல்லை 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 என்று சொல்லும் போது மக்கள் திருப்பி கேட்கறது சலவாத்து சொல்வது தப்பா, துவா கேட்பது தப்பா, அப்படித்தான் கேட்கிறாங்க. தனியா பார்த்தா என்ன துவா கேட்டானே, சத்தமா எல்லாருமா கூட்டி இருந்துட்டு வெள்ளிக்கிழமை இரவுல ராத்திப்பு செய்வாங்க, திக்கர் அடிப்பாங்க. இப்படி திக்கர் செஞ்சு அல்லாஹ்வை தானே திக்கர் செய்யணும் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப மக்களிடத்துல அதானே திக்கர் செஞ்சா தப்பா, சலவாத்து சொன்னா தப்பா, அப்படித்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை சரியாக வழங்கப்படுத்துறதாக இருந்தால் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் வந்து கள்ள நோட்டு அடிக்கிறாருன்னு வைங்க. நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய பொறுமதியானது 5000 ரூபாய். 5000 ரூபாய் நோட்டு அப்படியே அச்சு பிசகாம அப்படியே ஒருத்தர் அதே மெட்டீரியலை அடிச்சு இறக்கிட்டாருன்னு வைங்க. மெஷின்ல கூட மாட்ட முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி அழகாக அந்த காசை பிரிண்ட் எடுத்துட்டாருன்னு வைங்க. அவரும் மாட்டிக்கிட்டால் இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும்? அவருக்கு பெரிய பட்டம் பதவி கொடுப்பாங்களா? என்னடா இவ்வளவு திறமையான ஆளா இருக்கிறீ நீ, அடிரா காசு அப்படிம்பாங்களா? இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிற, எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு அவார்டு கொடுப்பாங்களா? என்ன செய்வாங்க? இந்த நாட்டிலேயே ஆகப்பெரிய தண்டனை அவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஆளை தூக்கி காலி பண்ணிடுவான், சம்பந்தப்பட்ட ஆளெல்லாம் தூக்கிடுவான்.
அவனுக்கு துணையா இருந்தவன், வித்து கொடுத்தவன், வாங்கினவன், ஆலோசனைவன், அடைக்கலம் கொடுத்தவன், பாதுகாப்பு கொடுத்தவன், பதுக்கி வச்சவன் எல்லாருமே தூக்கப்படுவான். எதுக்கு? கவர்மெண்ட் என்ன சொல்லும்? செஞ்சது பிழை. ஏன் பிழை? இதுல என்ன பிழை இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்குதா? என்ன பிழை இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்படியே அவன் கேட்டா கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம்? அதையா சொன்னோம். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி தந்தது? இது எங்க வேலை, கவர்மெண்ட் செய்த வேலை. நாங்க செய்ய வேண்டிய வேலை நீ எப்படி செய்வ? உனக்கு யாரு அனுமதி தந்ததுன்னு கேட்குமா இல்லையா? இதாங்க பித்அத்ன்றது. ஒரு புதுசா ஒரு தொழுகையை உருவாக்கலாம், மேராஜ் என்ற ஒரு நோன்பை உருவாக்கலாம். அப்படி ஒரு நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல, மக்கள் பிடிக்கல. அரபா நோன்பு இருக்குது, ஆஷூரா தஸ்வா நோன்பு இருக்குது, ஒவ்வொரு திங்கள் வியாழன் நோன்பு இருக்குது, ஐயாமுல் பீல் நோன்பு இருக்குது. இந்த நோம்பெல்லாம் பிடிங்க. இது யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தது? மேராஜ் நோன்பு. ரசூலுல்லாஹ் எப்ப மேராஜ் என்பதை போனதை எந்த மாசத்துல எத்தனாம் பிறையில போனாங்கிறது ஹதீதுகளினூடாக இன்னுமே ஊர்ஜிதப்படுத்தப்படவே இல்லையே. எப்படி நீ மேராஜ் நோன்பு பிடிப்ப? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனதுக்காக எங்கேயாவது சஹாபாக்கள் நோன்பு பிடிச்சாங்களா? அரபா நோன்பு பிடிச்சாங்க, முஹர்ரம் புரை 10ல் நோன்பு வச்சாங்க, 9ல் நோன்பு வச்சாங்க. அது மாதிரி மேராஜுக்கு நோன்பு வச்சாங்களா? இல்லை. அப்படி நோன்பு இல்லை பித்அத் அப்படின்னா நோன்பு பிடிக்கிறது தப்பான்னு திருப்பி கேட்குறீங்க. அப்போ காசு அடிக்கிறது தப்பான்னு கேட்குற மாதிரி தான். உனக்கு யார் அனுமதி தந்தது? உனக்கு பெர்மிஷன் தந்தது யாரு? அதே மாதிரி தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு என்ற மாதிரி லைஸ அலைஹி அம்ருனா, எங்க அனுமதி இல்லாத ஒரு விடயத்தை நீங்க சொன்னா அது பஹுவரத்துன், அது நிராகரிக்கப்படும்ங்கறாங்க. இந்த லைஸ அலைஹி அம்ருனா என்ன? எங்களுடைய அனுமதி உங்களுக்கு இல்லை, நீங்க எப்படி செய்வீங்க? நீ எப்படி ஒன்னால செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப மார்க்கத்தின் மேல எதை செஞ்சாலும் மக்கள் என்ன கேட்கணும்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு கூட்டு துஆ ஓதினாங்களா? இல்ல இல்ல. அப்ப எப்படி நீ ஓதுவே? எதுக்கு ஓதணும்? தொழுதா அந்த மக்களே அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்காம நீயா பிடிச்சிட்டு என்ன செய்யற? துஆ கேட்கிற மக்கள் ஆமீன் சொல்றாங்க. யா அல்லாஹ் இந்த புள்ள குட்டிகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ்னு ஹஸரத்து துஆ கேட்பார். பிள்ளை குட்டியா இருக்கிறவனே ஆமிஞ்சிடும். அவனுக்கு எங்க இருக்கு பிள்ளை குட்டி? அவன் தான் நான் கல்யாணமே பண்ணலையே. அப்போ உன் பிரச்சனையை நீ கேளு, அவன் பிரச்சனையை அவன் கேட்கட்டுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லி தந்தார்கள். அப்ப இந்த ஒரு பித்அத் இந்த மார்க்கத்துக்குள்ள எந்த விஷயத்திலையும் வந்துடக்கூடாது. திருமணமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது. இன்னைக்கு திருமணம் என்பது ஒரு அனாச்சாரமாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்கிறோம் என்று உறுதிமொழி எடுத்தவர்கள் எல்லாம் திருமணத்தில் மறந்துடுறாங்க போல, ஈமான கொஞ்சம் கலட்டி வச்சிடறாங்க. திருமணம் என்று வந்தாலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் என் வழிமுறை அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அடிச்சுவடாக எடுத்துத்தான் கல்யாணங்களே நடக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த திருமண நாள். அந்த நாளில் இருந்து அவன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிலிருந்து தான் அவன் ஒரு தனித்துவமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஒரு பெண் தாய் தகப்பனிடம் இருந்ததை விட இந்த திருமண நாள் அன்று எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்துக்கு பிறகு கணவனிடம் இருப்பதுதான் அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கும் போது அந்த நல்ல நாள், அந்த முதல் நாள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய சாபம் இல்லாததாக, அனாச்சாரங்கள் அற்றதாக, ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பித்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? அன்றைக்கு ஏன் அல்லாஹ்வை மறக்கிறோம்? 5 நேர தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் இந்த திருமண நாள் அன்று மறந்துறார்களே. வளமையாக தொழக்கூடியவர் அந்த திருமண நாள்ல தொழல. ஏன்னா அவங்க கல்யாண பிசி, பேசியை செஞ்சுட்டாங்க, உது செஞ்சுட்டா எல்லாம் கரைஞ்சிடும். அப்ப எங்க போச்சு அது? சூரத்து நிசாவின் 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறானே. எங்காவது அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த சட்டம் எங்கே? சூரா அல் முத்தஸிர் 42 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், சக்கர் என்கிற கடுமையான நரகத்தில் கொஞ்சம் பேர் கிடப்பாங்க. அவர்களிடம் கேட்கப்படும், மசலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நெருப்புக்குள் நுழைவித்தது எது என்று கேட்கப்படும். அவங்க சொல்லுவாங்க, லம் நகும் மினல் முஸல்லி, நாங்க தொழாம இருந்துட்டோமே அப்படிங்கிற. அந்த சக்கர் என்கிற நரகம் என்ன? சூரா அல் முத்தஸிர் 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், சக்கர் என்ற நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? லவ்வாஹத்துல் லில் பஷர், மனிதன் எட்டி பார்க்கும் போது தோலை கலட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான உஷ்ணம் கொண்டது அந்த சக்கர் என்கிற நரகம்.
அவ்வளவு கொடுமையான அந்த நரகத்தில் தொழவில்லை என்று உட்காருகிறார்கள் என்று நாம் எல்லாம் குர்ஆனை ஓதிவிட்டு திருமண நாள் அன்றே அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், தொழுகையை காணவில்லை. இந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்திருக்கிறது. சீதனம் எடுக்கக்கூடாது, அது எல்லோருக்குமே தெரியும். அதை பற்றி தனிமேடை போட்டு பேசி இருக்கிறோம். அன்சார் மௌலையுடைய பாட்டி என்றாலே சீதனத்தை எதிர்ப்பாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மௌலை அன்சார் மௌலை அவர்கள் இந்த ஊரிலே அடிப்படையிலே இருந்து சீதனத்தையும் ஷிர்கையும் கடுமையாக எதிர்த்தார். அன்று அவர் சீதனத்துக்கு எதிராக முத்தஷத்திதாக கடுமையாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான திருமணங்கள் சீதனம் இல்லாமல் நடந்திருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடியவர்களும் அன்சார் மௌலியை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்களும் உள்வீட்டுக்குள் அனுபவித்துக் கொண்டு அவர்கள் லாபம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை சீதனம் இல்லாமல் திருமணம் முடிக்கிறார்கள். நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள், அதை பற்றி தனியே பேச தேவையில்லை. சீதனம் ஹராம் அப்படி ஒன்று இல்லை. சீதனம் என்பதற்கு அரபியில் ஒரு வார்த்தை கூட கிடையாது. மகர் என்று சொல்லி இருக்கிறது. அது மணமகளுக்காக மணமகன் கொடுப்பது. ஆனால் மணமகள் மணமகனுக்கு கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை அரபியிலே இல்லை. ஏனென்றால் அப்படி ஒன்று இல்லை. இல்லாத ஒன்றுக்கு வார்த்தையே இல்லை. அப்ப சீதனம் பற்றி பேசவில்லை. இந்த சீதனத்தை விட இன்னும் சில விஷயங்கள் இன்றைக்கு மருகி மக்களிடத்திலே பெருகி இன்றைக்கு மக்கள் சருகாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆராத்தி என்ற பேரு, பெண் பார்க்க போற என்ற பேரு, திரவுன் என்ற பேரு, திரவுன்ல சோடிக்கிறங்கிற பேரு, பொட்டி மாத்துத என்ற பேரு, அடுத்த நாள் விசேஷம், முதல் நாள் மதுவண்டி விசேஷம், இப்படியெல்லாம் இந்த திருமணம் அனாச்சாரமாக்கப்படுகிறது. இதுக்கு சோடிப்பதற்கு ஒரு கூட்டம், அந்த திரவுன் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு இருந்தால் கல்யாண தண்டு ஃபேஸ் கவரை காணல. ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு இருந்த புள்ள கல்யாண தண்டு ஃபேஸ் கவரை காணல. சரி, பொம்பளை பக்கம் ஃபேஸ் கவர் போடாம இருக்கலாம், இருக்கு, அலங்கரிக்கலாமா அலங்கரிங்க. ஆனால் ஹராமான அலங்காரம் வரக்கூடாது. புருவத்தை வலிக்க கூடாது, புருவத்தை வலிக்க கூடாது. தண்ணி உடம்புல படுறதை தடுக்கக்கூடிய கிருமிகளை பூசக்கூடாது. உதட்டுக்கு சாயம் அடிச்சா உணவு செஞ்ச சேருமா? நகத்துக்கு பொலிஸ் அடிச்சா உது செஞ்சா தேருமா? இல்ல. நகை பொலிஸ் நீ அடிக்கணுமா இருந்தா மதவிலக்கு டைம்ல அடிச்சுக்கோ, முடிஞ்ச உடனே கழுவிக்கோ. ஆசைக்கு அடிக்கிறதா இருந்தா தொழுகை இல்லாத டைம்ல அடிச்சுக்கோ. புறம் நீ தொழக்கூடிய நேரம் வந்துட்டா அந்த நகை பொலிசி வேண்டும் போதே கலட்டுறதுக்கு மருந்து வைக்கிறான், அதையும் வேண்டி பூசினா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி தண்ணி படும்? உதட்டுக்கு சாயம் அடிக்கிற, முகத்துக்கு சாயம் அடிக்கிற, புருவத்தை வலிக்கிற, 20, 30, 40, 70 என்று செலவழிச்சு ஃபேஷியல் பண்றாங்க, அலங்கரிக்கிறாங்க. ஒரு ஆளு வேற ஒரு ஆளா மாறி இருக்குது. அவதானா இவ என்று சொல்ல முடியல. பார்த்த பொண்ணு வேற, கல்யாணம் முடிச்ச பொண்ணு வேறன்னு சில மாப்பிள்ளைகள் தவறி போறான். அந்த அளவுக்கு பொண்ணை சோடிச்சு வச்சுக்கிட்டு பாங்கு சொல்லும் உது செய்யக்கூடாது. ஏன்னா உது செஞ்சா 50,000 ரூபாய் கரைஞ்சிடும் முகத்துல. உது செய்ய முடியாது, அதனால தொழுகை இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். கல்யாணத்தை தொடங்கும் போதே இந்த அனாச்சாரம், இந்த கல்யாணத்தை தொடங்கும் போதே இந்த அனாச்சாரம் என்ன செய்யுது? தொடங்குது. இதுக்கு பாத்தியா ஆகுறதுக்கு அசரத்து வேற, முடி பிடிச்சு கொடுக்கறதுக்கு மௌலை சாப் வேற. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. சில திருமணத்துக்கு நம்மளே போறோம், நம்மளே கூப்பிடுறாங்க. நல்ல மார்க்கவாதி, நல்ல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சீதனம் இல்லாத கல்யாணம் வந்து நம்மளும் போறோம். கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா பின்னரம் போட்டோ வருது. நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்த பொண்ணோட போட்டோ ஒன்னு அதுக்கு பாருங்க. கூட்டாளிமாரோட நின்று மாப்பிள்ளோட கூட்டாளி இங்கால பக்கம் 4 இங்கால பக்கம் 4 போட்டோ. என்ன இஸ்லாம் இது? நீ மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வேண்டாலும் ஹலாலான முறையில் அலங்காரி, அவன் மாப்பிள்ளை ஒன்று பார்க்கட்டும், அவன் முடிய பிடிக்கட்டும், ஒன்று அவன் ரசிக்கட்டும். அதுக்குத்தான் நீ மாப்பிள்ளையோட கூட்டாளியை கல்யாணம் பண்ணலையே, குடும்பத்தில் உள்ள இளந்தாரி பிள்ளைகள் ஒன்று கல்யாணம் பண்ணலையே. போட்டோ எடுக்கிற கமராமேன் தானே முதல்ல ஒன்று ரசிக்கான், அவன் தான் ஜூம் பண்ணி ரசிக்கிறான். கொஞ்சம் சரிங்க மேடம், கொஞ்சம் லைட்டா சரியா கெளிஞ்சு நில்லுங்க, சரியா தெரியல, கொஞ்சம் கெளிஞ்சு நில்லுங்க. இந்த மாப்பிள்ளையே அந்த அளவுக்கு கண்டிருக்க மாட்டான், அவ்வளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்கிறான் இவன். அவன் அனுபவிச்சு அந்த ஊருக்கு வந்த ஆக்கள் எல்லாம் அனுபவிச்சு அதை பேஸ்புக்குள்ள போட்டு அவன் அனுபவிச்சு ஃபேஷியல் செய்ய போன இடத்துல அவள் என்ன செய்யறாள் தெரியுமா? அவளுக்கு விளம்பரம் இந்த புள்ளோட போட்டோ. அந்த ஃபேஷியல் செய்யறவளை அவள் பேஸ்புக்ல தூக்கி போறாள் எங்களிடம் இன்றைக்கு அப்படி என்று. அப்ப நீ என்ன வியாபார பொருளா? ஃபேஸ் கவர் போட்டுட்டு இருந்த நீ எதுக்கு இந்த போட்டோ? அதுல கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேணுதல் போட்டோ எடுத்து போட்டு முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட், முகத்துக்கு ஹார்ட் போட்டேன், கழுத்துக்குள்ள என்ன போற? இன்னைக்கு சாஃப்ட்வேர்கள் இருக்குது, நீ எத்தனை ஹார்ட் போட்டாலும் அழிச்சு போட்டு முகத்தை பார்க்கலாம். அது தெரியுமா உனக்கு? எல்லாம் படிச்சு வச்சுக்கானுங்க.
இவர் வந்து ஹார்ட் ஒன்றை போட்டுட்டு போட்டோவை போறாராம். அந்த ஹார்ட்டை அழிக்கல பாவி, எடுத்து முகத்தை பார்க்கலாம். அப்ப இப்படி பேஸ்புக்ல எல்லாம் பார அளவுக்கு இன்னைக்கு திருமணம் நடந்துகிட்டு அவ்வளவு அனாச்சாரங்கள், இவ்வளவு கேடுகட்ட விஷயங்கள், இதெல்லாம் மார்க்கம் பேசினவங்களே செய்யும் போது திரும்ப அடுத்த அன்றைக்கு பேஸ் கவரை போட்டுக்கிட்டு ரோட்டால வர எதுக்கு உனக்கு பேஸ் கவர்? எல்லாருக்குமே தெரியுது உன் போட்டோவே போன்ல வந்தாச்சு, முழு பிரட்டையும் இருக்குது, இப்ப என்னத்துக்கு திரும்ப பேஸ் கவர்? வெக்கம் இல்லையா? அப்போ இது மார்க்கம் பேசின ஆக்கள கல்யாணங்கள், மார்க்கமே இல்லாத ஆக்கள கல்யாணங்கள் இனி சொல்லி வேலை இல்லை. அப்ப இதெல்லாம் எங்க வந்தது? அல்லாஹ்க்கு மாறு செய்த ஒரு வேலையில கல்யாணத்தை தொடங்கி நீ பறக்கத்தான் வாழலாமா? இந்த திருமணம் என்பது எவ்வளவு ஒரு புனிதத்துவமாக செய்ய வேண்டியது, எவ்வளவு அழகாக செய்ய வேண்டிய இந்த திருமணத்தை எவ்வளவு நாச வேலை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. இதுல ஆக மோசமான திருமணம், இந்த திருமணத்துக்குள்ளேயே ஆக மோசமான திருமணம் என்கிறது ஒலிகாரரை விட்டுட்டு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றது, ஓடி போறது, லவ் பண்றது. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறது திருமணம். அது இந்த உலகமே உனக்கு 40 சர்டிபிகேட் கொடுத்தாலும் நீ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நிக்காஹ் இல்லா பி வலி, ஒலி இல்லாம திருமணம் இல்லைன்னுட்டாங்க. ஒலி என்கிறது யாரு? வாப்பா. வாப்பா இல்லாட்டி வாப்பட வாப்பா, சாச்சாமார், நானாமார், இவங்க தான் உனக்கு ஒலிகாரர்கள். அப்ப இருக்கிற அந்த ஒலிகாரருடைய அனுமதி பெற்று நீ திருமணம் முடிக்கணும். நீங்க பாக்குறீங்க, கேட்குறீங்க, ஹாய்ங்கிறீங்க, மர போன்லயே மிதக்குறீங்க, இப்படியே லவ் பண்ணி திரிகிறீங்க, கல்யாணம் பண்றீங்க. இதை செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் மிகப்பெரிய துரோகிகள். இந்த உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்குமாக இருந்தால் இந்த காதலிப்பது தான். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 7 பெரும்பாவத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், 7 பெரும்பாவத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறாங்க. அதுல ஒன்று பெற்றோர்களை நோவினை செய்தல். முதல்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அடுத்தது பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்வதிலே ஆக கொடுமையான ஒரு நோவினை தான் காதலிப்பது. அடிச்சா கூட வலி யாரிடும், எட்டி உதைச்சா கூட எழுந்து மன்னிச்சிருவான். ஒரு பெற்றோர்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கலன்றா கூட உனக்காக பொறுத்துக்குவான். ஆனால் வயிற்றுல வச்சு சுமந்து செத்து பெற்று உன்னை வளர்த்து ஆளாக்கின அந்த தாயையும் தகப்பனையும் எட்டி உதைச்சிட்டு ஊருக்குள்ள இன்னொருத்தனோட ஓடி போய் கேவலப்படுத்துறிய, நீ வாழ்நாள் பூராக உன் தாய் தகப்பனை தலைகுனிய வைக்கிற, அவமானப்படுத்துறாய். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி விரல் பிடிச்சு நடக்க வச்சு வார்த்தைகளை பேச வச்சு சட்டம் சொல்லி தந்து தைரியத்தை தந்த அந்த பெற்றோர்களுக்கு அந்த தைரியத்தை இப்படி பயன்படுத்தி காட்டுற நீ, ஒருத்தனோட ஓடி காட்டுற நீ. யார் அவன்? எப்ப வந்தவன்? எத்தனை நாள் உனக்கு பழக்கம்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இருக்கட்டுமே. உனக்கு வயசு 20 என்றால் உன் பெற்றோர்கள் வைத்த அன்புக்கு வயசு 21. வயிற்றிலே 1 வருஷம் உன்னை நேசிச்சிருக்கிறார்கள். உன்னை அணு அணுவாக ரசிச்சு உன்னை வளர்த்து உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தரத்துக்கு தெரியாதா? தெரியும் தானே. அதுக்கடையில நீ அவசரப்பட்டு ஒருத்தனை விரும்புற, லவ் பண்ற, அவன் எப்பேற்பட்டவன் என்ன செய்யறவன் அது உனக்கு தெரியல. ஒரு ஆம்பளை நீ போய் லவ் பண்ற, நீ இன்னொருத்தனை ஏமாத்துறாய். அந்த நல்ல ஒரு மீனான நல்ல ஒரு இஸ்லாமிய ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணுகிட்ட போய் நேரடியா லவ் சொல்லுவானா? வாப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணுவானா? அவன் ஒரு முஸ்லிமா இருப்பானா? இருக்க முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அர்ரிஜால் கவ்வாமூன அலா நிசா, ஆண் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவன் என்று சொல்கிறான். அவனுக்கு ஒலி இல்லை, ஆனாலும் அவனுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறது. அவர்களிடமும் கலந்து ஆலோசனை செய்து அனுமதி பெற்று மனசை குளுமைப்படுத்த முடியாதா? சரி, அதுவும் இல்லை. அந்த பெண்ணுக்கு தாய் தகப்பன் இருக்கும்போது நீ எப்படி குறுக்க போய் கேட்ப? முறையாக முன்னால போய் கேட்காம எப்படி நீ பின்னால திருடுவ? ஒரு ஆண் மகன் காதலிக்கிறான் என்றாலே அவன் பேடான, அவன் கெட்டவன், நல்லவன் இல்லை, அவன் ஒரு பச்சை துரோகி, மார்க்கமற்றவன், கேடு கட்டவன் என்பதற்கு அதுதானே ஆதாரம். சிலர் சொல்லுவாங்க, நான் லவ் பண்ற போய் ரொம்ப நல்லவன். லவ் பண்ணாலே அவன் நல்லவன் இல்லை, அதுக்கப்புறம் எப்படி ரொம்ப நல்லவன்? நீ லவ் பண்ணாலே அவனும் நல்லவன் இல்லை, நீயும் நல்லவன் இல்லை, அப்புறம் எப்படி இந்த அவன் ரொம்ப நல்ல, நான் லவ் பண்ற கேர்ள் மிச்சம் நல்ல கடும் மார்க்கமா? என்ன மார்க்கம்? மார்க்கம் இருந்தா அவனை லவ் பண்ணுவாளா? மார்க்கம் இருந்தா லவ் பண்ணுவாளா? இணலியை ஊத்துட்டு சாராயத்தை ஊத்தி கொடுத்தா அது நல்ல சாராயம் ஆயிருமா? நீ லவ் பண்றதே பச்சை மோசமான ஒரு செயல், மிகப்பெரிய ஒரு துரோகம். அதை செஞ்சுட்டு நல்ல கேர்ளாம், நல்ல போயாம், 2 பேருமே கெட்ட ஆக்கணும்.
4 நல்ல விஷயங்களை பார்த்து தான் ஒரு தாய் தகப்பன் ஒரு பொண்ணு பார்த்து தருவான், ஒரு மாப்பிள்ளை பார்த்து தருவான். ஆனா நீ அவங்கள விட்டுட்டு எடுக்கிற முடிவு இருக்குது இல்லையா, அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்துது. அப்ப இப்படிப்பட்ட இந்த கல்யாணம் கேடுகட்ட கல்யாணம். வேற வழி இல்லாம சூசைட் பண்ண போறான், நஞ்சு குடிக்க போறான், கையை ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு பிதத்தான ஒரு செயலாகவும் மார்க்க விரோத செயலாகவும் சமுதாயத்தில் இன்றைக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு கடுமையான ஒரு விடயமாக இந்த திருமண கலாச்சாரங்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. கேவலமான ஒரு விடயமா இருக்கு இந்த திருமண கலாச்சாரம், மருதொண்டி கலாச்சாரம். அதுக்கண்டு ஹோல் புக் பண்ணி, அதுக்கண்டு பீச்சில் இடத்த காலை எடுத்து என்ன ஒலிமாவான்னு கேட்டால் இல்லை, ஒலிமா இல்லை, நாளைக்கு தான் கல்யாணம், நாளைக்கு தான் ஒலிமா, இன்றைக்கு மருதொண்டி. அதுக்காக இவ்வளவு செலவு. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் அடிச்சு அதில் பொண்ணு வச்சு அந்த மாப்பிள்ளோட சகோதரிகள் வந்து மருதொண்டி போடுறதுக்கு ஸ்டேஜுக்கே 40,000 ரூபா. அந்த மேலே வச்சு பூ இதுக்கு, அதுக்கு ஒரு விருந்து, அதுக்கு அழைப்பு, அதுக்கு கூப்பிடலன்னு கொஞ்சம் சண்டை, இதுக்கு பார்ட்டி ஆகுறதுக்கு சாலிவை போட்டு சில அசுரத்து. இதுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இது என்ன தேவையில்லாத செலவு இது? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா? இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா? என்னப்பா இது செலவு? எங்க இருந்து வந்தீங்க நீங்க? இந்த காசெல்லாம் எவ்வளவு வீணானது? யார்கிட்ட இருந்து வந்த கலாச்சாரம்? எங்க இருந்து வந்துச்சு? அந்நியர்களை நம்ம கொப்பி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கென்று ஒரு மார்க்கம் இருக்குது, அதைத்தான் நாங்க பின்பற்ற வேண்டும். ஆனா இன்றைக்கு எதை பின்பற்றம் தெரியுமா? இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவன், இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவன், அவன் கலாச்சாரம் தான் உனக்கு பிடிக்குது. 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா பஅத். ஈமான் கொண்டவர்களை, யூத கிறிஸ்தவர்களை உனக்கு வழிகாட்டிகளாக எடுக்க வேண்டாம். அவர்களுக்குள் எதிர்ப்பு இருந்தாலும் உன்னை எதிர்க்கிற விடயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வார். அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒருபோதும் வழிகாட்டுவதில்லை. 5வது அத்தியாயம் 51வது வசனம். யாரை பின்பற்றிட்டு இருக்கிறோம்? நம்ம எதை பின்பற்றிட்டு இருக்கிறோம்? சிந்திச்சு பார்க்கணும். அந்நிய அவன் மருதொண்டி போட்டா நீ மருதொண்டி போடணுமா? அவன் திரவுன் சோடிச்சு வச்சா நீ திரவுன் சோடிச்சு வைக்கணுமா? அவன் முகத்தை வெள்ளையாக்கி உதட்டுக்கு சாயம் பூசி அவன் ஒரு சாதிய புருவத்தை மையாக்கி பாய பார்த்தா பே மாதிரி இருக்குது, ஒன்று அழகா இருக்குதான் கொஞ்சம் பேருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கு இன்றைக்கு ஆளாகிறாங்க. அப்ப இது யாரை பின்பற்றோம்? எந்த கலாச்சாரத்தை பின்பற்றோம்? யாரு நமக்கு வழிகாட்டி? நமக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொல்லி தந்த ஒரு கலாச்சாரம் இருக்கும்போது அடுத்தவங்க கலாச்சாரம் நமக்கு தேவைப்படுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய கலாச்சாரத்தை சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைய முற்பட்டால் செலக்துமுஹு, நீங்களும் முற்படுவீர்கள், நீங்களும் அதை கையாள பார்ப்பீர்கள் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவனை பின்பற்ற போவீங்க, இது ஒரு கெட்ட செயல், அதை செய்யாதீங்க அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல் யஹூத வன் நஸாரா யா ரசூலல்லாஹ், யூத கிறிஸ்தவர்களை சொல்றீங்களா? ஆமா, அவங்கள தான், வேற யாரை சொல்றீங்க? அப்ப யார் கலாச்சாரத்தை பின்பற்றோம்? எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் ஆயுது. இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன், இந்த பொட்டி மாத்துறது, அடுத்த நாள் ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்த நாள் ஃபங்க்ஷன், இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அனாச்சாரங்கள். இதுக்கு செலவழிக்கக்கூடிய செலவுகளை எல்லாம் பள்ளிவாசலுக்காக கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. எவ்வளவு வீணான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மோசமான செயல்களை நாங்க செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு காரியம் என்கிறத நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த மோசமான செயல்களை செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்துறது, இதுல ஒலிமா விருந்துங்கிறத செஞ்சுக்கிறாங்க. ஒலிமாவா எல்லா அனாச்சாரத்தின் படி செஞ்சுட்டு அவங்க சுண்ணாவை பின்பற்றி ஒலிமா ஃபங்க்ஷன் செய்யறாங்களாம். ஒலிமா. அப்ப இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு ஒலிமா கொடுக்குறோமா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன்ரா மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹிங்கிறாங்க. உங்களை யார் ஒரு பாவத்தை காண்கிறீர்களோ கையால தடுங்கங்கிறாங்க. ஃபைல்லம் யஸ்ததி, கையால தடுக்க உனக்கு முடியாத சூழ்நிலை வந்தால் ஃபபிலிசானிஹி, நாவினால் தடு. ஃபைல்லம் யஸ்ததி, அதுக்கும் உனக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் ஃபபி கல்பிஹி, மனசால வெறுத்து ஒதுங்கு அப்படிங்கிறாங்க. அப்ப பாட்டிக்கு போகலாமா, ஃபங்க்ஷனுக்கு போகலாமா? அது கடும் நெருக்கம், குடும்பம் யாரா இருந்தாலும் சரி,
இந்த அனாச்சாரங்கள் நடக்குது என்றால் சொல்லுவாங்க, சீதனம் இல்லாத கல்யாணம், ஹலாலான சட்டப்படி ஒலிமா கொடுக்குறோம், ஓ அது ரெண்டும் சரி, மற்றதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? மற்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அவ்வளவு நேரத்துக்கு ஈமான கலட்டி வைக்கிறீங்களா? தக்குவா இல்லையா? இஸ்லாம் இல்லையா? அவ்வளவுத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நமக்கு இல்லையா? எல்லாத்திலையும் தானே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கணும். இந்த திருமணம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நாம ஆரம்பிச்சு வச்சா தானே அந்த வாழ்க்கையில பரக்கத்து இருக்கும், பிறக்கிற பிள்ளைகள்ல ஒரு திருப்தி இருக்கும். எல்லாமே ஹராத்துல செஞ்சுட்டு அல்லாஹ்வோட பரக்கத்தும் தேவைப்படுது நமக்கு. எல்லாத்தையும் செய்யற அல்லாஹ்க்கு மாற்றமா, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அம்புட்டும் செய்யணும். செஞ்சுட்டு அல்லாஹ் ஏழ முகம் பாருடா ரப்பு, பரக்கத்து தாடா ரஹ்மானே அப்படிங்கிறது. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா என்ன செய்யற? ஓதி பார்க்குற, துவா போடுற. இப்ப மார்க்கம் தேவைப்படுது, ஒரு துவா ஒன்று ஓதுங்க, கொஞ்சம் ஊதி பாருங்க, கண் பட்டு இருக்கும், இதெல்லாம் தேவைப்படுது. இப்ப என்ன இஸ்லாம் இது? சிந்திச்சு பாருங்க. நம்ம மார்க்கத்தை சரியாக செய்யணும். அதில் சோதனைகள் வரும். சோதனைகள் என்பது அல்லாஹ் என்ன செய்யறான்? திருக்குர்ஆன்லயே சொல்றான், உங்களை நாங்க கண்டிப்பா சோதிப்போம். சூரா முஹம்மது 31வது வசனத்துல சொல்றான், வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸாபிரீன். உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரை சோதிப்போங்கிறான். சூரத்துல் பக்ரா 150வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா உங்களை நாம கடுமையாக சோதிப்போங்கிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்ங்கிறான். சோதிப்போங்கிறான். சோதனை வரும். ஆனால் அந்த சோதனைகளின் போது ஃபபஷ்ஷிரி சாபிரீன், நபியே பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப நாங்க பொறுமையாக இருக்க வேண்டும். சோதனைகள் வரும், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்தான் நமக்கு முன்மாதிரி, அவரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கை நம்மகிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப இந்த திருமண விஷயத்துல இந்த அனாச்சார கலாச்சாரங்களை விட்டும் நாங்க என்ன செய்யணும்? வெளியில வரணும். இந்த தேவையில்லாத வேலைகள்ல இருந்து வெளியில வரணும். சுன்னாவை நம்ம எடுத்து நடக்கணும். இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எங்களால தடுக்க முடியல, நான் எவ்வளவு சொல்லியும் பாப்பா கேட்கல. மார்க்கத்துக்காகத்தான் இந்த தாய் தகப்பன்ட்டு நீங்க போட்டு பிடிக்கணும். பாப்பாவோ அம்மாவோ யாரோ மார்க்கத்துக்காக சண்டை பிடிங்க. எவனையோ காதலிச்சுக்கிட்டு அவன் தான் வேணும் என்று பாப்பா அம்மாவை எட்டி உதைச்சிட்டு ஓட முடியுது மார்க்கம் இல்லாத பெண்களுக்கு என்றால், மார்க்கம் இருக்கிற உங்களுக்கு இதுதான் இஸ்லாம், இது ஹராம், இது பித்அத், இது கூடாது, இப்படித்தான் செய்வேன், இல்லாட்டி இது நடக்காது என்று உதறி தள்ளுவதற்கு உனக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? உள்ளுக்குள்ள உன் மனோ இச்சை உன்னை கவுட்டு போடுது. அவ்வளவுதான், மனோ இச்சை உன்னை கவுட்டு போடுது. நாம சரியாக இருந்தால் பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண் மகனும் பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டும், நான் வீடு வாங்க மாட்டேன், நான் சீதனம் வாங்க மாட்டேன், நான் வாடகை வீட்டிலேயாவது பெண்ணை கொண்டாந்து சுண்ணத்தான முறையில திருமணம் முடிச்சு வச்சிருப்பேன். ஒவ்வொரு ஆண் மகனும் தயாரானால் ஊருக்குள்ள அனாச்சாரம் நடக்குமா? எல்லா ஆண்களுக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால், எவளாவது வீடு கட்டுவாள், எவனாவது வீடு கட்டிருப்பான். வெளிநாட்டில் இருக்கிறவன் நிறைய பேர் வீடு கட்ட தான் போய்க்கான். உனக்கு எங்கேயோ வீடு கட்டப்படுது என்று சொல்லி அவனை சோம்பறியாக்கி வளர்க்குறான். அதான் இந்த தெருவில் மோட்டர் பைக்கில் 3 பேர் சேர்ந்து மோட்டர் பைக்கில் ஓடித்துறான் நைட்டு. பகலைக்கு விட நைட்டில் தான் ஹோட்டல்கள் அதிகமாக இருக்குது. ஹோட்டலில் கொஞ்சம் பேர் பொடியமார் அவனோ யூனிவர்சிட்டி கிடச்சிருக்குதான், அவன் வெளிநாட்டுக்கு போகிறாராம், கோர்ஸ் முடிச்சிக்காரான், அப்படியே ஓடி திரிகிறாங்க. இதுக்கு வாப்பம்மா ரீலோட் போகிற, ஃபோன் வண்டி கொடுக்குற, கேடிஎம் பைக்கில் வண்டி கொடுக்குற, நல்ல பெரிய பெரிய பைக்கில் வண்டி கொடுக்குற, ரோட்டு வழியே சுற்றுற. ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் வகுப்புக்கு போக வழி இல்லை, ரோட்டில் நிற்க வழி இல்லை, ரோட்டால் போக வழி இல்லை. முறுக்கி 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 போகணுமே, ஸ்கூல் கலையிற நேரம் கொஞ்சம் பேரை பார்க்கணுமே, கிளாஸ் முடிகிற நேரம் கொஞ்சம் பேர் என்ன பாட்டு போடுறானுங்க. ஏன் இப்படியெல்லாம் சித்துவான் தெரியுமா? அவனுக்கு நாம் சொல்லி வச்சிருக்கோம், உனக்கு எங்கேயாவது வீடு கட்டுவாங்கன்ட்டு. அப்போ அவனுக்கு பொறுப்பு இல்லை. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு தாய் தகப்பனும், மகனே நீ கல்யாணம் முடிக்கணும், வீடு கட்டணும் என்ற ஒரு வார்த்தை சொல்லிப்பார். வேலை செய்வான், சம்பாதிப்பான், சீட்டு கட்டுவான், சேர்த்து வைப்பான், நேரத்தோட தூங்குவான், காலையில் வேலைக்கு போகணும்பான். இதுதான் வேலையே இல்லையே. அதனால 2 மணிக்கும் ஆள் ரோட்டில் நிற்குது. பகலைக்கு தூக்கம், இரவைக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இரவு தான் பகல், பகல் தான் இரவு. அப்போ இதுக்கெல்லாம் தாய் தகப்பன் உடந்த எல்லாம் செஞ்சுட்டு அநியாயக்காரங்கள் அநியாயம் செய்கிறானுங்கள் என்று வேற. அப்போ உண்மையிலேயே நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ஆண் மக்களுக்கு நீ சீதனம் இல்லாமல் திருமணம் முடிக்கணும் அப்படி என்று பெற்றோர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தால் கோழை குமர்கள் நிறைவேறும். ஆண்களுடைய வல்லமையும் அவர்களுடைய திறமைகளும் வெளிப்படும்.
அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீண் விரயம் செய்ய மாட்டான். தேவையில்லாத செலவு உதாசீனம் இருக்காது. நாட்டில் அனாச்சாரங்கள் நடக்காது. அப்ப முதல்ல அந்த சீதனத்தை ஒழிங்க. அப்ப பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பை கொடுங்க. ஒவ்வொரு ஆண் மகனுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. அப்படி பார்க்க போனால் ஒருத்தனுக்கு ஒரு வீடு தான் கட்டணும். சீதனம் மட்டும் கொடுக்கறா இருந்தா துரதிருஷ்டவசம். ஒருத்தனுக்கு 5 பொம்பளை பிள்ளைண்டா அவ்வளவுதான், 5 வீடு கட்டி தான் ஆகணும். 2 பொம்பளை பிள்ளைண்டா 2 வீடு கட்டணும். அப்ப அதனாலதான் இன்றைக்கு என்ன செய்யறான், முதல் பொம்பளை பிள்ளைண்டாலே ஆபரேஷன் பண்ணிடுறான். இனி தேவையில்லை, வாப்பா முடிஞ்சு. மனைவி வடிவத்தில் வாங்கினத்தை மகள் வடிவத்தில் கொடுக்க போறான். அப்ப இப்படியான சூழ்நிலைகள் உருவாகுது. அப்ப முதல்ல இந்த சீதன கலாச்சாரத்தை நிப்பாட்டி இந்த அனாச்சாரங்களை எல்லாம் நிறுத்தி ஹலாலான முறையில் திருமணத்தை நடத்த போனால் அதுதான் இஸ்லாம். எனவே இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரில் ஏமாற்றப்படுகிறார்கள். இதை எல்லாரும் சொல்லணும். எல்லா உலமாக்கள்கிட்டையும் இதைத்தான் கேட்கிறோம். முதல்ல மௌலைமார் திருந்தணும். அவங்க சீதனை விட்ட திருப்பி கொடுத்து விட்டு அவர் சொந்தமா வீடு எடுத்து போகணும். மாமியாட விட்டு பொண்டாட்டிட்ட விட்டு அவர் இருந்தால் அவருக்கு வாய் துறக்க இயலாது. அவர் முதல்ல என்ன செய்யணும், சீதன வீட்டில இருந்து திருந்தணும். அடுத்தது மார்க்கத்தில் முரணான கலாச்சாரங்கள் நடக்கும்போது அந்த பார்ட்டியில ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாது. இன்னைக்கு ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடுறாங்க. அந்த ஆசிரியர் தினத்தில் என்ன கொண்டாடுறோம், ஆசிரியர் தினம் வந்து உலக மட்டத்தில் ஒரு பொதுவான ஒரு நாளை வச்சிருக்கிறான், டீச்சர்ஸ் டே. ஓ சரி, டீச்சர்ஸ் டே என்ன, டீச்சர்களும் மதிக்கணும். ஆசிரியவன் தமிழும் சொல்லுவான், எழுத்தறிவித்தவன் தெய்வமாவான் என்று. அந்த அளவுக்கு நம்ம புகழ தேவையில்லை, கண்ணியம் கொடுப்போம். ஆசிரியர்களும் அந்த மதிப்பு மரியாதையை தேடி வாங்கணும். அவங்க ஒழுக்கமானவங்களாக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பிள்ளைகள் ஆசிரியர்களை மதிக்கணும், ஆசிரியர்கள் பிள்ளைகளிடம் பாசமாக இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது, ஆசிரியர் தினம் என்ற பெயரிலே அனாச்சாரம் ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல டான்ஸ், ஸ்கூல்ல நல்ல பாட்டு, குத்து பாட்டை பாக்ஸில் போட்டுட்டு சார்மாரும் டீச்சர்மாரும் டான்ஸ் அடிச்சு, பிள்ளைகளும் கூட நின்று டான்ஸ் அடிச்சு ஆசிரியர் தினமா அன்றைக்கு மைய அடிச்சு பெரிய பாட்டி. ஸ்கூலுக்கு பக்கத்தால போற ரோட்ல போய் எட்டி பார்த்தா என்னடா இது, ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற இடம் தானே ஸ்கூல். ஸ்கூல்ங்கிறது ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற இடம். அங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும். அங்கேயே இந்த தியேட்டர் டான்ஸ் போனா அப்ப எங்க பிள்ளைகளை படிக்க விடுற, எப்படி இந்த ஒழுக்கம் சரியா வரும், எங்கிருந்து வந்துச்சு இது? அப்ப இந்த தினங்கள் எல்லாம் கொண்டாடும் போதே மக்கள் எதுக்க கூடாதா? இது மௌலைமார்கள் பேச மாட்டாங்களா? ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க. சில நேரம் அதுல மௌலை ஆசிரியரும் இருப்பார். அவர் அதுல கொஞ்சம் ஒதுங்கி நிற்பார், லீவ் ஓடுவார், ஏதாவது ஓரமா நின்று அவரும் டான்ஸ் அடிப்பார். அப்ப என்னப்பா நடக்குது? முதல்ல இந்த ஊர் தலைமைகள், பள்ளி வாசல்கள், ஜெமியத் உலமாக்கள், ஊர்ல உள்ள மக்கள், பள்ளி ஸ்கூல் நிர்வாகங்கள் போய், சார் என்ன சார், நாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்பினோம், நீங்க சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் போறீங்களே, நாங்க வீட்டை டிவி போடப்படான்னு சொல்றோம், படம் பார்க்கப்படாங்கிறோம், நீங்க பாட்டை போட்டு குத்தாட்டம் போட்டா நாங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறேன்? ஏன் ஒரு பொதுமகனால் கேட்க முடியவில்லை? கேட்கணும். அப்படி கேட்டத்தான் ஊர் திருந்தும். அப்ப ஆசிரியர் தினம் வந்து அந்த தினம், அதுல லவர்ஸ் டே, இதுக்கு வேற வேலண்டைன்ஸ் டே. அதுல கொஞ்சம் ஸ்கூல்ல கொஞ்சம் பக்குவமா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, நாளைக்கு எந்த பெண் பிள்ளைகளும் கிளாஸுக்கு போகக்கூடாது, அதை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப வாங்கிட்டா அப்படி ஒரு டே இல்லடா, டே என்ன டே இது, அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி ஒரு டேயை கொண்டு வந்து அனாச்சாரங்கள் எல்லாம் கலாச்சாரங்கள் ஆகிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொதுமக்கள் நாங்கள் தயாராக வேண்டும். இந்த ஊரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கு எதிராக பொதுமக்கள் நிற்க வேண்டும். சுன்னத்தான முறையில் தாடியை வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. ஏலெவல் படிக்கும் போது அவனுக்கு தாடி வருது, தாடியோட ஸ்கூலுக்கு போனா திஸ் நாட் டிசிப்ளினா அவர் சொல்றாரு சார். அப்ப டிசிப்ளின் என்ன அர்த்தம்? நபி கேவலமானவர், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், நஊது பில்லாஹி மின்னாஹ், அதான அர்த்தம். இதை சொல்றோம் யாரு? நம்ம முஸ்லீம். அப்ப அரசாங்கம் நமக்கு முஸ்லீம் பாடசாலை என்று தந்திருக்குது. முஸ்லீம் பாடசாலை என்றால் என்ன? உங்க கலாச்சாரத்தின் படி நீங்க படிப்பீங்க, பிள்ளைகளுக்கு தொப்பி போட்டுக்கு வருது, பர்தா போட்டுக்கு வருது, கராத் ஓதுறீங்க, சலவாத்தி சொல்றீங்க, உங்களை கலாச்சாரத்தை நீங்க செய்யுங்க. இப்படி நமக்கு ஸ்கூல்ல தந்து கவர்மெண்ட் அனுமதிக்கும் போது நம்முடைய உள்ள இருந்துக்கிட்டு தாடியை வலிங்கிறான். எதுக்கு வலிக்கணும்? நபி சுன்னத் இல்லையாது? இது டிசிப்ளின் இல்லைன்னு உனக்கு யாரு சொன்னது? அதுதான்டா நாகரிகமே. அல்லாஹ்வுடைய தூதர் தாடி வைக்க சொன்னார்கள், தாடியை வலிக்கணும் என்றார்கள்.
இயற்கையிலேயே ஒவ்வொரு உயிரினங்களை எடுத்து பார்த்தாலும் ஆண்கள் அழகாக இருக்கும். ஒரு கோழி எடுத்தால் சேவல் தான் சடையோட நிற்கும். சிங்கத்தை எடுத்தால் ஆண் சிங்கம் தான் என்ன செய்யும்? சடையோடு நிற்கும். பெண் சிங்கத்துக்கு முகத்துல முடி இருக்காது. சிங்கத்துக்கு சேவெடுத்தாலா சிங்கம்? ஆணுக்கு இயற்கையாக வந்த முடியை எடுக்க சொல்லி பெண் வேஷம் போட்டு கோமாளி வேஷம் போட்டுட்டு அது டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? ஆணுக்கு வந்த தாடியை விடுப்பா, ஏன் கேவலப்படுத்துற? ஒருத்தன் தாடியை வச்சுட்டு இருந்தா என்ன மச்சான் காதல் தோல்வியா விரக்தியான்னு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு கலாச்சாரம் மாறிவிட்டது. அல்லாஹ் அழகாக ஆண்களுக்கு வைத்த தாடி, அந்த தாடியை வைப்பதுதான் சுன்னத்து. அதை ஒரு ஸ்கூல்ல எடுக்க சொல்றான் என்றால் அந்த பிள்ளைட பாப்பா மட்டும் சண்டைக்கு போகக்கூடாது, அந்த ஸ்கூல்ல உள்ள அவ்வளவு பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸும் அடிச்சு கட்டணும். என்னடா தாடி எடுக்க சொல்ற? இது முஸ்லீம் ஸ்கூல்ல நினைச்சுதானே சேர்த்த போங்க மாத்துவான். நம்ம எல்லாம் மௌனமாக இருக்கத்தான் தலையிலேயே மிளகா அரைக்கிறோம். இந்த அனாச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, தடுக்கணுமே. 2 டீம் மெச்சு விளையாடுது. வெண்டா கிண்ண கேடயத்தை வேண்டிட்டு ஊட்ட போக வேண்டியதானே. கேடயத்தை வேண்டிட்டு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு 100 மோட்டார் பைக்கில், ஒரு மோட்டார் பைக்கில் ஒரு 4-5 பேர் அப்படியே ரோட்ல ஊர்வலம் போய் கூவட்டு காத்தி கூவன்னுட்டு அவன் ரோட்டில் வரான். ஹார்ட் பேஷண்ட் வீட்டில் இருக்குது, வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, பயம் பெறக்கூடியவங்க வீட்டில் இருக்கிறாங்க. திடீரென்று ரோட்டில் ஒரு இரைச்சல் சட்டம் வந்து எத்தனை பேருக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் எல்லாம் வந்து இருக்குது. பிரஷர் கூடும். இந்த ரோட்ல ஊர்வலம் போறது அந்த மக்களே தடுக்கல. எல்லாரும் நம்ம ரோட்ல தான் நிக்கிறோம். எல்லாரும் மறிச்சு கட்டிக்கு நடு ரோட்ல நின்று பொத்துற இறங்கடா பைக்கில் விட்டு, உன் விழாவை நீ உன்னுடைய வெற்றியை நீ கொண்டாரோ உன் கிரவுண்டில் கொண்டாடு. இப்ப நீ என்ன சட்டம் போற அப்படின்னு இந்த ஊருக்குள்ள வரக்கூடிய இந்த ஊர்வலத்தை தடுக்க முடியலையே நமக்கு. அன்புக்குரியவர்களே, நாங்க மக்கள் ஒன்று சேர்ந்து அனாச்சாரங்களை தடுக்கணும். அதை விட்டுட்டு மேடை போட்டு மார்க்கத்தை சொல்ற இடத்துல கல்லறைகிறது இல்லைங்க நம்முடைய தைரியம். அது இல்லை தைரியம். அனாச்சாரத்தை தடு தைரியம். முடிந்தால் நெஞ்சில் பலப்பிருந்தால் சீதனம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு காட்டுவோம் பிள்ளைகளுக்கு. அதாங்க மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கன்னு தான் சொன்னோம், பின்பற்ற வேணான்னு சொல்லல. ஆற எடுக்கணும்ன்றோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஈக்குவலா ஒருத்தன் வந்து நான் சொல்றேன் திக்ரு, நான் சொல்றேன் தொழுக, நான் சொல்றேன் நோம்பு வந்தா அதை எடுக்காத. நீ யாரு மார்க்கத்தை சொல்லி தரத்துக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி தரத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் வந்திருக்கிறார், நீ வர தேவையில்லை என்று மார்க்கத்தை கச்சிதமாக ஏமாறாமல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் பின்பற்றுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.